கரைச்சு போனதடி. கல்லில் அடிச்சா அது தாயோ தாயோ, சொல்லில் அடிச்சா அது தாங்காது, பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும், நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது. சேதாரோ செஞ்சவிக யாரு யாரு? பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமாரி. ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்றேனே, கேட்காதே மெட்டெடுத்து பாடே நானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமாரி. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமாரி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஏன் வந்தார், எதற்கு வந்தார்? கொக்கரை அடைக்கிறேன்னு சொன்னா கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனே காவல்காரனே காவல்காரனே. ஐயே, இங்க ரெண்டு கொரோனா செக்அப் பண்ணிட்டு வாங்க. ஒக்கோன்னு இரும்புறீங்க. கொடுக்கவா உனக்கு கொஞ்சம் அரணா? அவன் கிடைக்க ஓட்டக்காலனா. செருமல் என்ன செருமல்? என்ன இருமல்? என்ன இருமல்? இருமல் இருக்கிறவன் தானே செருமுவேன். அப்ப செருமறது இருமறது நல்லதானே? எது இருமல் ஏற்பட்டா இங்க சளி பிடிச்சிருக்கணும் தான். செருமல் ஏற்பட்டா உனக்கு சனி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு செருக்கு அதிகமா தான் இருக்கு. செருக்கு இருக்கிறவன் தாண்டா பொறுப்பா இருப்பேன். அப்படியா? தெரியுமா உனக்கு? செக்கு நல்லா அழுத்தாத்தான் மாடுக்கு நல்லா பேர் வரும். அதுக்கு நொண்டி கோழி உரல சுத்துற கதை அங்கனே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த எண்ணெய் நக்கற நாய் செக்குன்னு நம்ம சிவலிங்கத்தை போய் நக்கின மாதிரி ஏன்ட்ட பேசக்கூடாது. ஆத்துல தண்ணி ஆழமீறி போனாலும் நாயோட வஞ்ச நக்கித்தான் அதிர நான் அள்ளியா குடிக்க போகுது. உடமரத்துல ஓனா ஏறுதுன்னு பனை மரத்துல போய் பண்ணி கட்டிக்கிட்டு ஏறிச்சு. அதுக்கு என்ன செய்யுது? எங்கே ஓர மாறத்தா ஏமால வந்து ஏறாத்தன கதையா பேசுற? மேய்ற மாட நக்கிற மாடு எடுத்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு தெரியும். வாயில விட்டு ஆட்டி பிடி வருத்தமா பேசக்கூடாது. முறையா பேசி பழகுற கிட்ட நீங்க முறையா பேசுங்க. பழமொழி பேசுறது வேற, அதுக்காக ஒருத்தர் சுட்டி காட்டுவது வேற. நீ என்ன சொன்ன? என்ன பேசுற மாட்டேன் நக்கிற மாடு கெடுக்குது. ஆமா, பேச்சோட பேச்சா கேட்கலாம். அந்த வார்த்தை இடத்துல காவல்காரடா ஏன் காவலை கெடுக்குறீங்க? யாரு அத சுட்டி காட்டுனே. மேய்ற மாட்ட நக்கிற மாடு கெடுக்குதுன்னு என்ன பட்டுக்குறிச்சு உனக்கு? அப்புறம் குச்சி விட்டு ஆட்டி புடி வாயில விட்டு ஆளு முகரையில பாரு. ஏடா ஒரு தகுதி தரம்லாம் பேசுகிற ஒரு உருவத்தை பார்த்தவனே இன்னாரதான் இப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறவனா? ஏன் உங்களுக்கு இப்ப என்ன பட்டுக்குறிச்சு? உருட்டு போன வெட்டத்துல கட்டி ஏற மாதிரி பேசிட்டு இருக்க. அறிவு இருக்க உனக்கு சோத்த திங்கிற வேற எது நிக்கிறியா? நல்லா இருக்கு. எங்க இருக்கு உனக்கு? நான் கேட்டது உங்களுக்கு வலிக்குதுன்ற இருக்கிறது. நான் யதார்த்தமா பேசுறேன். எது யதார்த்தம்? என்ன எது யதார்த்தம்? நீ என்ன பேசுன? என்ன பேசுன நீ? மேய்ற மாட்ட நக்கிற மாடு கெடுக்குதுக்கு. ஆமா, இந்த இடத்துல ஏன் காவலை கெடுக்குறீங்க? என்ன சொன்னேன்? இரியா மரம் செடி கொடிக்கு ஓரறிவு, புழு பூச்சிக்கு ஈரறிவு, நீரில் வாழ் கொடி ஜீவன் 3 அறிவு, பறவைகளுக்கு 4, ஆடு மாடு போட்ட விளக்குக்கு 5, மனுஷனுக்கு 6. நீ எல்லாம் மனுஷன் நாயா? என்ன நாயாவா? இல்ல மனுஷன் நாயான்னு கேட்கிறேன். அப்படின்னு கேட்டா ஆமாங்க நான் மனுஷன் தான் சொல்றேன். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6. நீ என்ன மனுஷன்? மனிதன் தானே. உனக்கு எத்தனை அறிவு? 6 தான். ஆடு மாடுக்கு 5. அப்புறம் உனக்கு ஒரு அறிவு ஆடு மாட்டை கட்டி ஒரு அறிவு கூட இருக்கே. ஆமா, நீ போய் மாடோட இணைச்சு பேசலாமா மனுஷன்? உதாரணத்துக்கு ஒப்பிடுவதுல தப்பு இல்ல. எது உதாரணம்? என்ன இப்ப ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, என்ன பிறந்துற? உனக்கு சிங்க குட்டி பிறந்திருக்கான்றா, அங்க சிங்கமா பிறந்துச்சு. ஒரு உதாரணத்தை. எது உதாரணம்? ஆனா நாய் மாதிரி நன்றி உள்ள வேண்டாவே சாட ரொம்ப வசதி. பத்தியலா கோபம் வருதுல உனக்கு? நன்றிக்கு இலக்கணம் நாய் தானையா? ஆமா, அப்ப அதைத்தானே சொன்னீங்க. அப்படியே உனக்கு கோபம் வருது? பேசாம இருக்க வேண்டியதானே? சொல்றேன் தம்பி, என்ன எல்லாத்தையும் எல்லாரும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு பெண்மணி வீதி வழியா நடந்து வரான்னு வச்சுக்க, அந்த பெண்ணை பார்த்து உன்னை பசு மாதிரி இருக்குமா பார்த்தா அப்படின்னா, பசுனால் கோமாதா எங்கள் குலமாதான் தெய்வத்தை வணங்குறான். ஆமா, 10 லட்ச ரூபாய்க்கு இல்லை 50 லட்ச ரூபா கோடிக்கணக்கில் வீடை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு புதுமனை புகழான்னு சொல்லி கிரகப்பிரவேசம் வைக்கும் பொழுது ஒரு மாடும் கண்டையும் தானே உள்ள கொண்டு விடுறேன். ஆமா, அப்ப தெய்வத்துக்கு என்னங்க நம்மளை சொல்றாரேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆமா, அதே பொம்பளை பிள்ளை பார்த்து உன்னைய பார்த்தா மாடு மாதிரி இருக்குன்னு சொல்லி விளக்க மாதிரி அடிப்பா. பசு மாடு ஒண்ணு தானையா? ஆமா, பசுன்னும் போது சந்தோஷப்படுறா, மாடுன்னும் போது விளக்க மாதிரி அடிக்க வர்றா. எல்லாம் அப்படித்தாங்க. சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு தெரியும். கீதப்பிரியா இருக்காரு, அவருக்கு என்னப்பா கீதப்பிரியா எப்படி ஆளியா?
அவர் நாணயமான ஆளியா? ஆமா. அப்படின்னா மனசு சந்தோஷப்படும். நம்மள நாணயமானு சொல்றான்னு. ஆமாய்யா. அதே கீழே புரிய அந்த ஆளு கிடக்கா சில்லற பையனா கோவம் வரும். நாணயம்னாலும் ஒண்ணுதான், சில்லறனாலும் ஒண்ணுதான். சொல்ற விதங்கள் வேறு. உண்மைதாயா. ஏண்டா அப்படி அப்படின்னா கோவம் வருதுல. வெண்ணெய்க்கு உண்மையான அர்த்தம் பதம். பதம் கொஞ்சம் பதமா சொன்னா நல்லா இருக்கும். அதவே வெண்ணெய்னா கோவம் வருது பாருங்க. ஆமா. இப்படித்தாயா ஒரு வார்த்தை. அப்படி இருக்கிறப்ப நான் சொல்றது எப்படி உங்களுக்கு வலிச்சுச்சு? அதத்தாயா நான் கேக்குறேன். சம்பந்தப்படுத்த நீ முறையா சம்பந்தப்படுத்த. நான் நல்லா தான் பேசுறேன். சரியா? யாரை பார்த்து பண்ணி மேயற மாட்டேன். உங்களை பத்தி சொன்னேன். உங்களை பத்தி சொன்னேன். என்னையவா? ஆமா. நான் மாடா? உதாரணம் தான். சரி உதாரணம். நீங்க சொன்ன பழமொழிக்கு உதாரணத்தை படிங்களே. நீங்களே விளக்கத்தை கொடுங்க. மேயிற மாட்டை நக்கற மாடு கிடைச்சுல. மேயிற மாடு எந்த மாடு? மேயிற மாடு இப்போதைக்கு இங்க நான் தான். நீ மாடா இருந்துட்டு போடா. ஏன்டா அடுத்தவன மாடு? உதாரணம். சரி ஈகி நீ தான் மேயிற மாடு. மேயிற மாடு. நக்க வந்த மாடுயா? நக்க வந்த மாடு இந்த மாடுதான். நம்மளத்தான் சொல்றாங்க சொனமன் இல்லாம நிக்கிறத பாரு. சிரிக்கிறீங்களா? சரி மேயிற மாடு இந்த மாடு. ஆமா. இது நக்க வந்த மாடு. எந்த மாடு நக்க வரும்? எந்த மாட்டை எந்த மாடு நக்க வரும் சொல்லு. நக்க அப்படி கேக்குறீங்களா? பொம்பளை மாட்டா ஆம்பளை மாடு நக்க வரும். பொம்பளை மாட்டதே ஆம்பளை மாடு நக்க வரும். பசு மாடா காளை மாடு நக்க வரும். அப்ப மேயிற மாடு என்ன மாடு? பசு மாடு. பசு மாடுன்னா அந்த இடத்துல யாரு? நான் தான். நீங்க என்ன இனம்? பொம்பளை இனம். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலோட அப்படித்தான் தெரிஞ்சோ. இந்த காட்டுக்குள்ள அப்படித்தான் தெரியுது வர வர. இதை நக்க வந்த மாடு யாரு? நீங்க தான். இது என்ன மாடு? காளை மாடு. என்ன மாடு? என்ன ஏற வர்றீங்களா? இல்லப்பா சொன்னீங்க. காலை தூக்கிட்டு வர்றீங்களா? தெரிச்சு போகும் தெரிச்சு. உங்க சவுடல ஒரு பழமொழி சொன்னா மேலோட்டு மாடு உள்ள நோண்ட கூடாது. இல்லப்பா பழமொழி என்பது என்ன அர்த்தம் இல்லாம பழமொழி நம்ம முன்னோர்கள் வைப்பாங்களா? சரி. மூத்தோர் சொல்லும் முதநெல்லிக்காயும் முன்னை துவர்க்கும் பின்னை இனிக்கும். அப்ப காரணம் இல்லாம யாரும் தோரணம் கட்ட முடியாது. இருங்க, காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாதியா? காரணம் கட்ட. ஆமா. பழமொழிக்கெல்லாம் விளக்கம் இருக்குன்றீங்களே. உண்மைதானே? எல்லா பழமொழிக்கும் விளக்கம் இருக்கா? உண்மையிலேயே ஒரு வார்த்தைக்கு விளக்கம் இல்லாத வார்த்தை கிடையாது. அப்படியா? ஆமா. ஒரு வார்த்தை ஒன்றாண்டா. ஆனா விளக்கம் 3 விளக்கம் இருக்கு. 4 பதில் கூட இருக்கியா? ஓ, அப்ப எதை கேட்டாலும் பதில் வரும். கண்டிப்பா. இப்போ எப்படி விஷயம் பேசினா பதில் வரும்ன்றீங்கல்ல? ஆமா. எதை கேட்டாலும் வருவீங்களா? நீ எதை கேட்க போறீங்களோ அதை பொறுத்து நான் சொல்லுவேன். பழமொழி பேசினா பேசுவீங்க. பழமொழி தான். இதிகாசம். நீ வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் திருக்குறள் 50 காப்பியம் 5 காப்பியங்கள் 14 கீழ் கணக்கு 14 மேல் கணக்கு முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு மலைப்பாட்டு கட்டாம எப்படி வேணா நீங்க கேட்கலாம். சிலப்பதி அரிசி பேசுதாமணி மணிமலை வளையாபதி குண்டகேசி ரெக்கி எது சாம மதுரவனம் என்ன வேணா கேட்டுக்கிட்டே கேட்கலாம். நான் உங்களுக்கு முதல்ல தொட்டதுல இருந்தே வர்றேன். சரிங்க தொடுங்க. பழமொழி பத்தி அளவா பேசுறீங்கல்ல? ஆமா. நான் ஒரு சின்ன பழமொழி கேட்கிறேன். என்ன விளக்கம்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் மேல யார் புரோக்கர் கொடுக்குற வரமா? ஓடா போசனம் பிடிச்ச வேலுகளா. உலகம் இன்னைக்கு அப்படித்தாண்டா போகுது. எவன்டா ஒரு ஊருக்குள்ள நல்ல மனுஷன் அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மச்சனை மாமன் சொல்றது எல்லாம் கேட்கிறேன். எங்கிட்டா ஒருத்தி இழுத்து பிடிச்சாந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போறேன் நாசமா. எவனோ சொல்ல புரோக்கர் சொல்ல. உண்மையிலேயே உறவுக்காரன் சொந்தக்காரன் சொல்லி அப்பா நம்ம பக்கத்தூர் தாப்பா சேத்தூரில் நல்ல பொண்ணுப்பா நல்ல ஒரு தரமான குடும்பப்பா நல்ல பிடிச்சவளப்பா குடும்பத்துக்கான லாயக்கான பிள்ளாடா கட்டுறானா எவன் கட்டிக்கிற போகிறேன். நான் அந்த ஒரு தோரக்குச்சிருக்க காலேஜில் படிக்கும்போது ஒருத்தையை காதலிச்சுன்னு சொல்லி எங்கிட்டாவது ஒருத்தையை இழுத்து வரணும் போது அவளை ஒன்று கட்டுறேன் இல்லையா எவனாவது பொய் வட்ட சொல்லி புரோக்கர் வந்து 50 ரூபாய் போடுவேன் அப்படி 5-6 தோட்டத்தை எழுதி வைப்பேன்னு சொல்லி பொண்ணேன். அவன் ஒன்றும் இல்லாதவளை கை காலம் நொண்டி இடமோ கூனை கூட கட்டி வச்சுட்டு போடுறாங்க. கடைசியாக இழுத்துக்கு தெரியும். இப்படி தாயா புரோக்கர் சொல்ல நம்புற உலகம் பெத்தவன் சொல்ல ஏன்டா நம்ப மாட்டேங்குது. உலகம் அப்படி இருக்கு. வாஸ்தவம் தாங்க. என் சித்தப்பமே புரோக்கர் மூலியமா தான் செடியை கட்டி பார்த்தியா? அதுதான் உனக்கு அந்த கவலையில் இருந்திருக்கான் பிள்ளை. காலேஜ் எம்காம் முடிச்சிட்டாங்க. எப்படி? எம்காம் முடிச்சேன். நல்ல படிப்பு. நல்ல படிப்பு முடிச்சிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சரி. பொண்ணு தேடினாங்க கிடைக்கல. என்னடா சொல்ற? கடைசில புரோக்கர் படிச்சாலும் கிடைக்கல. புரோக்கர்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சரி சரி பரவாயில்ல. அவர் ஒரு பொண்ணை பார்த்து அவன் படிப்புக்கு தக்கன கல்யாணம் முடிச்சாங்க. அப்புறம் என்ன ஏன் அப்புறம் வருத்தப்படுற? அங்கதான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த புரோக்கரு மக போட்டால காட்டி மாமியால கட்டி வச்சுட்டாங்க. அறிவு கட்டவனே இல்லை அறிவு இருக்க சோத்தீங்கன்னா அவன் சுண்ணாம்பத்திக்கிறான். அவன் கெட்டுக்கிட்டாங்க. யாரு? என் சித்தப்ப மையன். டேய் என்ன அறிவு கட்டவனே உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? யாரை கேட்குறிய? நீ அவனை கேட்டுக்கணும்லடா. கேட்டனே. உன் சித்தப்ப மையன் தானடா. நான் ஊருக்கு ஓவே சொல்றேன். கேட்டா ஒரு மாமியா மக போட்டால கட்டி மாமியால கல்யாணம் பண்ணிக்கேன். மாமியால கட்டுற மடாக்கள் மானம் கட்டவனே முகத்தை தாலி கட்டி பார்த்து பாத்துருப்பியா? துப்பு கட்டவனே என்னங்க என்ன வைறீங்க அப்படின்னு அவனை நீ கேட்டுக்கணும்டா. உன் சித்தப்பன் பேர் தானே. ஆமா. ஏன்டா வெக்கம் இருக்காடா? வெக்கம் இல்லாம தெரியாடா? வெக்கம் இல்லாதவனே வெட்டி பேலே அப்படி அவனை கேட்டுக்கணும். நீ கேட்டேன் கேட்கலையில கேட்டேன். அப்ப என்ன சொன்னேன்? சோத்த திங்கிறே சுண்ணாம திங்கிறே அப்படின்னு கேட்டுக்கணும் நீ அவனை.
எல்லாம் கேட்டிருக்கும்ல நீ அப்ப அவனை கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னேன்? சொருப்புட்டி அடிச்சிருப்பீன் நானா இருந்தா அவனை. நீ அடிச்சிருக்கான அவனை? அடிச்சங்க. இருக்கிற பொம்பளைட்ட பூரா விளக்க மாத்த கொடுத்து மூஞ்சில சாத்த விட்டுருக்கானு. என்ன சொல்ற மாதிரி தெரியுது இங்க இருக்கா? இல்லையா, அவனை தான்டா தப்பு பண்ண. அவன் தானடா, அவன் தான் தப்பு பண்ணி கல்யாணம் முடிச்சா. சரி, அவனுக்கு இத்தனைக்கு மாமியான்னு தெரியும். சரி, கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? ஆடாடா சி, கேவலம். அதை வெளியே சொல்றதுக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா? என்ன பிரச்சனை? நீங்க எப்படி கோவப்படுறீங்க? ஆமா, நானும் கோவப்பட்டேன். அப்படி சொல்லியா? இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஐயா, எல்லா பழமொழிக்கும் விளக்கம் கொடுத்தீரே. ஆமா, நான் அவனை போய் கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அவன் ஒரு பழமொழியை எனக்கு சொன்னேன். எப்படி? இப்ப எனக்கு அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்களா? ஆமா, இதுக்கும் கொடுங்க. சொல்லுங்க. நான் போய் கேட்டேன், ஏன்டா உனக்கு மாமியா முறை வருது, அத போய் கல்யாணம் பண்ணிக்கான கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பழமொழி சொன்னா தெரியுங்களா? ஏய் போடா, பழகுன சர்த்திக்கிட்டாண்டா பணியாரம் பொசு பொசுன்னு வரும். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இவன் இப்படி சொன்னான்ல, பணியார சட்டிக்கு பழகுன சட்டிக்கு தான் பணியாரம் நல்லா வருன்றானே. நீங்க முன்ன பின்ன பணியார சட்டியை பார்த்துருக்கலாம். போடா அறிவு கேட்டவன, நான் எதுக்கடா பார்க்கணும் பணியார சட்டியை போய்? அது பழகுன சட்டிக்கு பணியாரம் முதல்ல வருதா? கோவப்படாதீங்க. ஒரு சட்டியில பொதுவா எத்தனை குழிங்க இருக்கா? எது ஒரு சட்டியில பொதுவா எத்தனை குழி இருக்கு? என்ன ஒரு 6 குழி இருக்கும், ஒரு 9 குழி 12 குழி அந்த அளவுக்கு இருந்திருக்கு முதல் அந்த காலத்துல. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ஏன் இப்ப எப்படி? இப்ப எல்லாம் இங்க பாரு, சும்மா கிடந்த காட்டுக்களை பத்தி அன்னைக்கு திருச்சிக்கு மதுரைக்கு பார்த்தா 4 வழி சாலை பரபரன்னு பைபாஸ் ரோடு போட்டு கருத்தல மட்டி பேர பாத்தீங்களா? ஆமா, போற பாதையில பாருங்க. அப்படி போகும்போது பார்த்தா கிருஷ்ண பவன், ஆனந்த பவன், சந்திர பவன், வசந்த பவன் எல்லாம் நிறைய சரவண பவன் இப்படி வச்சிருக்காங்க. இல்ல அப்படி கடைக்கு முன்னால ஸ்டால்னு பெரிய பற்ற மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா? அங்க போய் பாருங்களேன், தொண்டில வச்சிருப்பாங்க பெரிய பற்றையா. ஆமா, 64 குழி 84 குழி எல்லாம் இருக்குடா. எத்தனை குழி? 64 குழி 80 குழி எல்லாம் கிடக்குடா. 64 குழி அவ்வளவு குழி எல்லாம் இருக்கு நாட்டுல. 64 பணியாரம் சுடுறாங்க. ஏங்க 64 குழி வரைக்கும் ஒருத்தன் பணியாரம் சட்டி வச்சிருக்கான்னா? ஆமா, நீங்க எத்தனை குழியை பாத்திருப்பீங்க? என்ன ஏன்டா அங்க இருக்கிற? எனக்கு அந்த குழிக்கு நட சம்மந்தம் இருக்கு. சரி சரி, இப்படி கோச்சுக்கிறாதீங்க. இப்போ ஒத்த குழி பணியார சட்டினா ஒரு ஆளே மாவை ஊத்துவேன். ஆமா ஆமா ஆமா, 64 குழிக்கு எத்தனை பேர் ஊத்துவேன்? ஏண்டா எவன் குழியில எவன் மாவு ஊத்துறான கணக்கு எடுக்கிற வேலை? ஏண்டா உனக்கு நீங்க சாமியார் சொல்லுவீங்க. என்னத்த சாமியார் சொல்லுவாரு? திறமை இருக்கிறவன் எத்தனை குழிக்கு ஊத்துவான்டா போடா. சரி, சட்டி வீட்டுக்குள்ள வச்சிருந்தா ஒருத்தர் ஊத்துவேன். ஆமா, சட்டி வீதிக்கு வந்துச்சுன்னா கண்டையும் போனவன் வந்தவன ஊத்திட்டு போக வேண்டியது. போ. அப்ப நீங்க எத்தனைக்கு ஊத்துனீங்க? என்ன இழுக்கிறான்டா? என்ன ஏன்டா இங்க இழுக்கிற? சாமி சட்டியை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. சரி விடுங்க, நீங்க சாமியார் ரசிகை பார்த்ததுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, எனக்கு இன்னொரு பெருத்த சந்தேகம். கர்ம என்ன வார்த்தை பேசுறேன் பாரு. மாமியா சட்டி மரும இப்படியாட பேசுறது? இப்போ எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? ஒருத்தன் கூட சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனை சப்பு நம்ம அடிச்சு போடுறோம். சப்புன்னு அடிச்சு போடுறோம். சரி, அடிச்சுட்டா அவனுக்கு முதல்ல என்ன வரும்? என்ன ஒன்னும் திறமைசாலிக்கு கோபம் வரும். கோலப்பையில இருந்தா அழுவேன். உண்மை. கோலையா இருந்தா வீரமானவனுக்கு கோபம் வரும். கோலப்பையலுக்கு அழுக வரும். ஆமா, சரிப்பா அழுதா ஒரு மனுஷனுக்கு கண்ணுல என்ன வரும்? கண்ணீர் வரும். தண்ணி தான், கண்ணீர் தண்ணி வரும் இல்லையா? அதான் கண்ணீர் தண்ணி வருது. ஆமா, எனக்கு இங்கதான் சந்தேகமே. என்ன சந்தேகம்? கண்ணீர் அழுகிற கண்ணீர்ல அங்கேயுமான சந்தேகம் உனக்கு வருது இல்ல? என்ன சந்தேகம் உனக்கு? ஒருத்தன் அழுதா கண்ணுல தண்ணி வருது. ஆமா, அப்ப தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. ஆள் முகரைய பாரு. கையை எங்க காட்டுற நீ? இப்ப நான் துணியத்தை எடுத்து விட்டேன். எதை? துணிய. தண்ணி எங்க வந்தாலும் தண்ணி தானே. அது வரும்போது துணியை பிடிச்சி இழுப்பியா? அது துணியை பிடிச்சி இழுக்கிற நேரம் ஆடாது உனக்கு. உங்களுக்கு என்ன கேட்கிறேன் பாரு. தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானா தம்பி? உலகத்துல தண்ணீர் என்பது பொதுவான வார்த்தை தான், ஒத்துக்குருவோம். சரி, ஆனா அது வரக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அது எப்படி? இப்ப ஒரு மனிதன் தாகத்துக்கு குடிக்கிறான். ஆமா, தாகத்தை குறிக்கக்கூடிய தடாகம் தண்ணீர். பொதுவானது எல்லாருக்கும் தண்ணி. இந்த உள்ள போகக்கூடிய தண்ணி உடம்புக்குள்ள பொறிச்சு வச்சுக்க அப்படியே மாறிடும். எப்படி? அப்படி கேளுங்க. தாகத்துக்கு குடிச்சா அதுக்கு பேர் தண்ணீர். ஆமா, அதே தண்ணி உடம்புக்கு உள்ள போய் பொழுது மனுஷன் உழைக்கும் போது வெளியில வந்தா வேர்வை. அழுகும் போது கண்ணில் வந்து அதுக்கு பெயர் கண்ணீர். மூக்குல இருந்து வந்தா சளி, வாயில இருந்து வந்தா எச்சில். உள்ளே பெருக்கெடுத்து உடனே அதுக்கு பேர் ரத்தம். கழிச்சோம்னா அதுக்கு பெயர் சிறுநீர். இன்னும் ஆணும் பெண்ணு சேர்ந்து அங்கே வெளிப்பட்டு வந்து அதுக்கு பெயர் விந்து. ஆமா, ஆனால் அதே விந்து மூலமாக ஒரு பெண் உற்பத்தியாகி கரு உண்டாகி குழந்தை பெற்றுட்டானா அப்பொழுது வந்தால் அதுக்கு பெயர் தாய்ப்பால்.
பார்த்தீங்களா? தண்ணீர் என்ற நீர் உடம்புக்குள்ளே உள்ளே போகும்போது ஒன்றுதான், ஆனால் உடம்புலேருந்து வெளியேறும் பொழுது எத்தனை பல பேர் வருது பார்த்தியா? அப்போ தண்ணி எல்லாம் ஒரு தண்ணி ஆயிருமா? இல்லை இல்லை இல்லை. பார்த்தீங்களா? இதுதான்டா உடம்புக்குள்ள போய் வரும்போது எல்லாம் மாறிடும். ரத்தமாகுது, மூத்திரமாக போகுது, வேர்வையாக வருது, சளியாக வருது, எச்சிலாக வருது, விந்தா வருது, எத்தனை பயிர். இன்னொன்று தெரியுமா? ஆனந்த கண்ணீர்னுவாங்க. பொதுவாகவே கண்ணீர் தண்ணினா உப்பு கறிக்கும், எல்லாரும் உப்பு கைக்கும். கண்ணு தண்ணி வச்சா உப்பு கைக்கும்ல, உப்பு கைக்கும். ஆனால் ஆனந்த கண்ணீர் பார்த்துருக்கியா நீ? அது எப்படி வரும்? அது இனிக்கும்டா. அது எப்போ வரும்? கருத்தலம்பட்டிக்கு பப்புன்னு வந்தாரியா, நல்லா தங்கராசன் ஒரு பையன், நல்லா மக்களை சிரிக்க வச்சானியா. பொம்பளை வேஷம் போட்டேன், அப்படியே இருந்துச்சப்பா. அதில் இந்த அந்த காலத்து பொம்பளை மாதிரி நாட்டு சொல்ல கட்டி வந்துட்டேன், செட்டியாண்டு பொம்பளை மாதிரி அப்படி இருந்தால் நீ செக்க சிவீலுன்னு அப்படின்னு காலையில் இந்த வட்டாரம் முறை பேசுவாங்க. அப்போ பேசும் பொழுது நார் வீட்டு பிள்ளை இப்படி வந்தான்னு சொல்லி விடிக்கும் பொழுது இந்த செய்தி சோளங்குருணிக்கு உங்கள் ஆத்தா கேட்டுச்சு வச்சுக்கோங்க. உன்னை பெத்த தாய் தன்னை எறியாமல் என் பிள்ளைலாம் போய் ஒரு பேர் வாங்கி வரானான்ற போது தன்னை எறியாமல் உடம்பு புல்லரிச்சு இந்த அப்படி கண் ஓரமாக 2 சொட்டு கசியும். அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் மாலை மாலையா வராது, மாலை மாலையா வராது. அழுகும் பொழுது வந்தா அந்த மாலை மாலையா வராது, அதுதான் கண்ணீர். ஆனந்த கண்ணீர் வந்து இந்த கண் ஓரம் 2 துளி கசியும், வெளியில வராது. அந்த கண்ணீர் தான் இனிக்கும். இனிக்கும்னா இப்படி தொட்டு நக்கி பார்க்கறது கிடையாது. சந்தோஷத்துல, சந்தோஷம்னா மகிழ்ச்சியில இனிப்பான செய்தி சொல்றான்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆனந்தமான கண்ணீர் இனிப்பை குடிக்குமா, சந்தோஷம் கொடுக்கும், பூரிப்பை கொடுக்கும்டா. இதுக்குத்தான் ஆனந்த கண்ணீர் பேரு. பரவாயில்ல, ரொம்ப தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்பேற்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறீங்க. நல்லா கண்டிப்பா நீங்க கேளுங்க. இப்போ எல்லா விளக்கங்களையும் தெளிவா கொடுத்தீங்க. ஆமா, அதாவது பழமொழிக்கு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. உண்மையே. இப்போ தாங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் வினாவலாம்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ ஆழமா அந்த அளவுக்கு நான் வந்துகிட்டே இருப்பேன். இப்போ தாங்களோ நல்லவர், ஏன்னா அழகா பாடுனீங்க. சரி, இப்போ ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க எதுல இருந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆமா, இதிகாசங்களோ புராணங்களோ எப்படி விஷயம் கேட்டாலும் பதில் சொல்ல கேட்கலாம். ஏன் ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டேன். அப்ப அடியனுக்கு ஒரு சின்ன கேள்வி கேளுங்க, மனசுல உறுத்திக்கிறேன். தாராளமா கேட்கலாம். எதை பத்தி கேட்டாலும் கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல, உண்மை அதானே? உண்மை. சத்தியம் பண்ணுங்க, மறுக்க மாட்டேன்னு. சத்தியம் செய்யணுமா? சரி, சத்தியமா சொல்றேன். எதை கேட்டாலும் பதில் சொல்லுங்க. எதை கேட்டாலும் சொல்லுவேன். அப்ப நீங்களே சாட்சி. காளியம்மன் முத்தாலம்மன் இருக்கா, நடுக்காட்டா இருக்காரு, நடுக்கட்டா இருக்காரு, வடகாட்டா இருக்காரு, ஐயா நொண்டி கருப்பு இருக்காரு. இவங்க மேல சத்தியமா சொல்றேன். நீ எதை கேட்டாலும் சொல்லிடுறேன். எதை கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். தாங்கள் எதை கேட்டாலும் சொல்லிடுற காரணத்தினால அடியனு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ராமசாமி பொண்டாட்டியை யார் வச்சிருக்கா? போடா முட்டா போடா, ஆளு முகரையும் பாரு. ஏடா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. இல்லைங்களா, நான் கூட ஒரு புராணத்தில், இதிகாசத்தில், வேதங்களை, சாஸ்திரங்களை இப்படி கேட்க போறானா கூட நானும் தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதை கேட்டாலும் சத்தியம் வரம் பண்ணிவிட்டேன். எதை கேட்டாலும் சொல்லுவேன், எதை கேட்டாலும் சொல்லுவேன். அதுக்கு நீ எதை கேட்கணும் ஒரு வரமுறை இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க. எது என்ன தெரியும்? என்னடா தெரியும்? ஏன் தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? இருங்க, ராமசாமி போட்டாட்டியா இவன் வச்சு இவருக்கு தெரியும், நடிக்கிறாரு. நான் சொல்லவா? உங்க அப்பா யாருங்க? எங்க அப்பா பிரம்மா. அவர் என்ன வேலை பார்க்கறாரு? அவர் தான் படைக்கிறாரு உலகத்தை, எல்லாத்தையும் படைக்கிற அப்பா தானே. ஆமா, ஆடு மாடு மனுஷன் எல்லாத்தையும் ஒண்ணா என்ன எல்லாத்தையும் படைச்ச எங்க அப்பா. ஆம்பளை பொம்பளை சகலமும். ராமசாமி யார் படைச்சா? ராமசாமி என்ன, கந்தசாமி என்ன, வீராசாமி என்ன, எல்லா சாமியும் படைச்சது எங்க அப்பா தான். அப்ப ராமசாமி பொண்டாட்டி யார் படைச்சா? அதுவும் எங்க அப்பா தான். அப்புறம் அவங்கள படைக்க மட்டும் தெரிஞ்சவங்க ஒப்பனுக்கு அவங்கள வச்சிருக்க மட்டும் எப்படி தெரியாம போச்சு? நல்லா நொட்டு. ராமசாமி என்ற ஒரு ஆம்பளைய படைச்சாரு. அவனுக்கு பொண்டாட்டிய ஏன்னா இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் என்று. இன்னாருக்கு இந்த பொம்பளை ஆண்டாம்ன்றது அன்னைக்கு போட்டுருவாங்க கணக்கு கடவுள். அந்த அடிப்படையில் இல்லாத படைச்சேன் சொன்னேன். இதுக்கு இடையில வந்து எவன் வச்சிருக்கான்னு சொல்ல முடியும்? ஊர்ல எல்லா சாமி மேல சத்தியம் வர. ஆமா, எவன் பொண்டாட்டிய எவன் வச்சிருக்கான் ஊர்ல கணக்கு எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. ராமசாமி பொண்டாட்டி யார் வச்சிருக்கா? டேய், நீ எந்த அடிப்படையில் கேட்கிற? எனக்கு இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். என்ன அப்படியா? ஆமா, பதில் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்ன தெரியுமான்னு கேக்குற? ராமசாமி போட யாரு வச்சா சொல்லுங்க. நான் இவ்வளவு நாள் தெரியல, நான் வந்து மறைச்சேன். ஏன் தெரியுமா? நீ இந்த ஊர்வலம்ல சிரிக்கிறதுனால நான் மறைச்சேன். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த உண்மையான பதில் தெரியும். என்ன தெரியும்? உண்மையை சொல்லவா? என்ன? ராமசாமி கொண்டாட்டி வச்சிருக்கிறவன் யார் தெரியுமா? யாரு? ஜானகிராமே. தப்பு. யாரு சொன்னா? ஜானகிராமன். ஜானகிராமனா? என்ன படிச்சு கிழிச்சிரு? ராமசாமி பொண்டாட்டி வச்சு நிப்பாட்டுங்க. டேய், படிச்சிரலடா, நான் பார்த்தவேன்டா. ஐயா, நான் கண்ணால பார்த்தவேன். எங்க அம்மா மேல கண்ணால வந்து 2 கண்ணால ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்கே முனியாண்டி. போடா முட்டா போடா. யாரை பார்த்து கேட்கறா முனியாண்டின்றானா? டேய்,
நீ என்ன ஊருக்குள்ள பஞ்சாயத்துல தூரியா? அவன் என்ன செவரேறி குச்சி ஓடுன கண்ணால பார்த்தேன். செவரேறி குச்சி ஓடுனானா? ஆமா. 3வது தடவை ராமசாமி போட்டு 2வது தடவை முன்னாடி கதவி குடிச்சு ஓடுனியா? டேய் இரு, நீ யாரை சொல்ற? எங்க சொல்ற நீ இப்ப? எங்க ஊர் சோளங்குன்னில. நான் கதையும் கருத்துக்களோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊர் சோளங்குன்னில கூட்டி போனா நம்ம. எங்க ஊர்ல முனியாண்டி படிச்ச உங்க அப்பா தானே. அப்புறம்டா டேய் எல்லா ஊரும் முனியாண்டி படிச்சது நீங்க எப்ப தான்டா? அப்ப எப்படி? இருங்க, நீங்க எப்படி சாணகிராமன்னு சொல்ல போச்சு? ஆமா. அவன் யாரு? நீ அப்புறம் முனியாண்டி சொல்லும்போது நான் அப்படித்தான் சொல்லுவேன். அவன் குதிச்சு ஓடுற கண்ணால பார்த்தேன். ஏய் நான் நடந்தத நேரா பார்த்தவன். நடத்தி வச்சவனே நான்டா. என்ன நினைச்சே? இப்ப ராமசாமின்றது போது யார் தெரியுமா? யாரு? சாமின்றது பொதுவான வார்த்தை. சரி. கடவுள்னு அர்த்தம். ஆமா. கடவுளே யாரு? கடவுள் என்பது எடுத்து சொல்லக்கூடிய என் பாட்டை மகாவிஷ்ணு காரியா நாராயணே, அவர்தான் ராமாயணத்திலே ராமனாக வந்தாரு. ஆமா, 10 அவதாரத்துல அது ஒரு அவதாரம் வந்தாரா? ஆமா. அப்ப சாமி என்ற மகாவிஷ்ணு ராமனாக வந்ததனால் என் பாட்டனுக்கு தான் ராமசாமின்னு பேரு. ஆமா, ராமசாமி. புரிஞ்சுக்கிட்டயா? ஆமா. அந்த ராமன் யாரை வைத்திருந்தான் அப்படின்னா, இளைஞனாக விஸ்வாமித்திர மகரிஷி காவல் காப்பதற்காக ஒரு வேள்வியை காவல் காப்பதற்காக ராமனையும் லட்சுமணையும் அழைச்சிட்டு போனார். எங்க? எது வழி? ஜனக நாட்டு வழி. அப்ப மிதிலை மாநகரத்து வழியாக போடும் பொழுது ஜனகனுடைய மகள் ஜானகி, அவரே சீதை. அந்த ஜானகி மணிமடத்திலிருந்து பார்த்தா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். 2 பேரும் பார்த்து கண்கள் வளர்ந்து காதல் மலர்ந்துருச்சு. திருப்பி வந்து விஸ்வாமித்திரரே என்ன பண்ணாரு? இவங்க எல்லாருடைய தலைமையில வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சான், என் தலைமை உள்பட. அப்ப ராமனுடைய பொண்டாட்டி யாரு? சீதை. ஆமா. அந்த சீதையாகப்பட்ட முதல் முறையாக மனம் பார்த்தது யாரு? ராமன். அவளை ஜானகியை மனமுடித்ததனால் ஜானகி ராமன். அவன் தான் காலம்புறம் அவளை வச்சு காப்பாத்தினான். அதனாலதான் ராமசாமி பொண்டாட்டியாகப்பட்ட சீதையை ஆரம்பத்திலே மனதிலே வச்சவன் ஜானகி ராமன். முனியாண்டிதே பத்தியா? நான் ராமாயணத்துல விளக்கத்தை சொல்லியிருக்கேன். மீண்டும் முனியாண்டிதான். சாமி தான் ராமசாமி ஜானகி ராமன் தான்டா. ஜானகி ராமே என்னையா முனியாண்டி சொல்லி ஏன் ஜாமான் அடிக்கிறேன்? அவன் ஜாமான் அடிச்சு புராணத்து ரீதியா பதில் சொல்றீங்களோ? ஆமாப்பா. அப்ப நாங்களும் புராணம் பேசுவோம். ஆமா, ஒரு புராணத்தை பற்றி கிழிச்சாரு. உனக்கு என்ன புராணம் தெரியும்? உனக்கு என்ன புராணம் தெரியும்? என்ன தெரியும்? நான் ராமன் ஜானகிராமன் பேசுறீங்க. நான் ராமாயணத்தை சொல்லியிருக்கேன். எங்க நீ உன் புராணத்தை சொல்ற? நான் சொல்றேன். எந்த புராணம்? இங்க இருங்க. எந்த புராணம்டா? முனியாண்டிதே வச்சிருந்தியா? அடிச்சு சொல்லுவேன். இரியா, நீ அடிச்சு சொல்லு, பிடிச்சு கூட சொல்லு. ஆமா, வார்த்தையை பிடிச்சு சொல்லு. ஆனா ஒண்ணு, ராமசாமி முனியாண்டிதான் நிரூபிக்கணும். பண்ணி நிரூபிக்கிறேன். நிரூபிடா. ராமசாமி பொண்டாட்டி சீதை, அதானே உண்மை. நான் கேக்குறேன் வாங்க. இப்போ முனியாண்டியாக அவதாரம் செய்தவர் யார்? அது வந்து சிவன், மாமே சிவபெருமான். முனியாண்டி முனி ஈஸ்வரர் சிவன். அதாயா சிவன் தாயா. சிவனே முனியாண்டி அவதாரம் பண்றாரு. ஆமா. அப்போ சிவனும் ராமசாமின்ற ராமனும் என்ன உறவு முறை? என் பாட்டை நாராயணன் ராமன் அவதாரம் எடுத்தாரு. அது மாதிரி இவனு சொல்றானியா? ஆமா. அப்ப முனியாண்டியா வந்தது சிவன் தான். அப்ப சிவனும் மகாவிஷ்ணு மச்சினேன், மாமி மச்சினேன். ராமனும் முனியாண்டி மச்சினேன். அப்ப ராமசாமி பொண்டாட்டி சீதை. சீதை. ஆமா. அப்போ ராமனுக்கு சீதையை கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி சிவன் சீதைக்கு என்ன உறவு முறை? அது அண்ணன் தங்கச்சில எப்படி வச்சிருக்க முடியும்? எப்படி வச்சிருக்க முடியும்? எப்படிடா? சொல்லியா சொல்லியா சொல்லியா? ராமசாமிக்கு சீதையை கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ராமசாமி பொண்டாட்டி சீதைய பாதுகாப்பா வச்சிருந்தவர் யார்? அது அண்ணன் தம்பி தான். அண்ணன் யாரு? முனியாண்டி. அப்ப ராமசாமி பொண்டாட்டி வச்சிருந்தவ யாரு? நீ எங்க சுத்தி ரெங்கனை சேவிக்கணும். நாங்களும் புராணத்தை புரட்டுவோம். சரி சரி இருக்கட்டும்பா. தங்கச்சி என்ற உறவுல பாதுகாப்பு வச்சிருந்தது. பாதுகாப்பு ஊரே சிரிச்சு போச்சுரா. நீ சொன்னதை பார்த்து ராமசாமி வீட்டில் யார் வச்சிருக்கான்னு கேட்டோன்னே மொட்டையும் போய் குட்டையில் விழுந்த கதை ஆகி போச்சுரா. ஏன்னா எதையுமே தலைமையெல்லாம் வாழ்மா பேசிடக்கூடாது. பரவாயில்ல. ஆனா எது பேசினாலும் விளக்கு கொடுக்குறீங்க. வாழ்த்துக்களையா. வாழ்க, நீயும் வாழ்க வளர்க. சரி, காலதாமதம் அது சத்த கடிச்ச வரும்போது என் தங்கச்சி இருக்கு. ஆளோட பாடினது யார்? அன்பு தங்கை வள்ளி. பார்க்கலாமா? பார்க்கலாம். முன்பதாக இன்னொரு பெண் இருக்கின்றார். அது யாரு? அது வந்து நான் கட்டிக்க போற பிள்ளை. யாரு? அது பேரு சக்கு. சக்கா? ஆமாங்க. என்னையா சொல்ற? குலசாமி சக்கம்மா. அதாவது சக்கு.
சக்கு. அப்ப உங்க பேரு? எங்க குலசாமி பேரு சொக்கம்மா. என் பேரு சொக்கு. சொக்கு. ஆமா. நல்லா பாருங்க, அந்த பிள்ளை பேரு சக்கு, இவர் பேரு சொக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சக்கு சொக்கு சக்கு சொக்குன்னு அப்படி வந்துருமோ? சரி இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் யாரு? சக்கு சொக்கு. நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன உறவு? புரிஞ்ச மாட்டாட்டி. நாளைக்கு உங்களுக்கு பிள்ளை பிறந்தா சக்கு சொக்கு புடிச்சுக்கிட்டு நக்கு. நல்லா செய்யுங்க போங்க, மாத்தி மாத்தி. கண்ணே ஓ தாராவதி. இந்த காசை வாங்க எத்தனை சித்திரவதை. வாமா எங்க ஓன? கை வலிக்குது மாமா, கொஞ்சம் கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும். ஆமா நீ கை வலிக்குது மாமா, கை பிடிச்சு அம்மி அரைக்கணும். ஆமா அம்மி இழுத்தரைக்கிற போது ரெண்டு பழுப்பு இருக்குது பாரு, அழுத்தமான ஆளு கழுத்தறுப்பது ஏண்டி? கை வலிக்குது மாமா, கை வலிக்குது வாடி, கை பிடிச்சு அம்மி அரைக்கணும். ஆமா நான் தான் தனியா என்னதான் பண்ணுறது, சோறு குழம்பு எப்பதான் பொங்குறது? நான் தான் தனியா என்னதான் பண்ணுறது, சோறு குழம்பு எப்பதான் பண்ணுறது? மாடாக்க வேலை செய்ய ஆகாத மாமாவே மாமா நீ ஒத்துழைச்ச எமேனி நோகாது ஆளாகி நான் சமைச்ச புள்ள, ஆனாலும் நீ சமைச்சதில்லை. கல்யாணம் கட்டாமலே கட்டேன்டா ஆகாது. கை வலிக்குது மாமா, கை வலிக்குது மாமா, மாமா கை பிடிச்சு அம்மி இறக்கணும். ஆமா ஆமா அம்மி இறப்பது பொம்பளை வேலை தாண்டி, அடி அதுக்கு போய் என்ன இழுக்கிற ஏண்டி? அம்மா தாயே முடிஞ்சா பாடுபடு, அழுக்கும் சலுக்கும் இருந்தாலும் விடு. அம்மா தாயே முடிஞ்சா பாடுபடு, அழுக்கும் சலுக்கும் இதையா ஆச்சு விடு. ஆல்ரவுண்டுக்காரனுக்கு பொத்துக்கிருச்சு வழங்கா பயலுக்கு. கை வலிக்குது மாமா, கை பிடிச்சு அம்மை இறக்கணும். ஆமா கைய பிடிச்சு, கைய பிடிச்சு. அம்மி இழுத்தரைக்கிற போது கை பழுத்தறுக்குது பாரு, அழுத்தமான ஆளு கழுத்தறுப்பது ஏண்டி? மாமா யார் இந்த கம்பெனி கைய பிடிச்சு சாமி அடிச்சு விடு. வந்திருக்கு. எந்த சாமி? நாரதர். அழைத்து வாருங்கள். வாங்க சாமி, வாங்க சாமி. அப்படியே சாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. என்ன அழகு, எத்தனை அழகு. ஆமா ஏமாந்தாங்க, சொல்ல அழகு மட்டுமா பாக்குறீங்க, என் சொலகையும் பாருங்க சாமி. ஏன்னா கரையாந்துண்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. மாமா நாரதர் மகாமுனிவரா? ஏடா பொம்பளை வந்து காதல பூ வச்சிருக்க. அவன் நமக்கு வைக்கல, நம்மளா வச்சுக்கிறோம். யாருங்க மாமா? ஓ வேற யாருங்க மாமா? இவர்தான் உனக்கு புருஷனா வர வேண்டியவர். அப்படிங்களா மாமா? குத்து குத்து வேற வச்சு என்ன மாமா பண்றது? அவர் நீ சும்மா அவர் வண்டிக்கிறாரு. ஏய் சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு கொடுக்க வேண்டாமா? கொடுவு கொடுக்கவா? கொடுப்பா. கொடுக்க ராசாத்தி. அடுக்கு மல்லிகை பக்தி பாடு. அடுக்கு மல்லிகை துடிக்குது, துடிக்குது, துடிக்குது. என்ன தொட்டா போதும் சுக்கழகம் நாரதர் தொட்டா போதும் சுக்கழகம் ஆளாகி நாளாச்சு. அடுக்கு மல்லிகை பிடிக்குது, தோல் துடிக்குது, துடி துடிக்குது. அச்சத்தா பொச்சத்தா லோப லோப லோஜ பொச்ச பொச்ச. நாமாரே புதுபாய் போட நாயோரோ இளநீரோ. நாசமத்து போறவங்க முகரைய பாருங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? அதானே நான் வரேன். தாய் போட ஆய் போடுறியா? ரொம்ப நேரம் அதுக்கு வர வைக்கிறீங்க. ஒண்ணும் போட வேணாம். என்ன கொண்டுட்டே இருக்க? அடிக்குது குளிரு,
அது சரி அது சரி. சுடு தண்ணியை ஊத்து. இல்ல சாமி, என்ன மடக்குது தளிரு லேசா வந்து சோறு வந்து சோறு கொடி சாமி கம்பை தேடுது இருக்கு கொம்பை போல அன்பை தேடுது. கட்ட பொம்மை பேர கட்டழகு பேர கம்புக்கு தர்றா. கிட்ட அடிக்குது குளிரு. அது சரி அது சரி. அடிக்குது குளிரு. சரி ரொம்ப சரி. ராதா செல்வி பாட பாட ராதா ராதா நீ பாட பாட குத்துரு குத்துருன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறியலே மச்சானே ஆசை மச்சானே என்னத்த மாமா என்னத்த பச்சா குத்துரு குத்துருன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறியலே மச்சானே சித்தப்பா கிட்ட காட்டுற காட்டுன்னு சொல்லி போட்டு காட்டாம தான் போனியலே உங்க நடுவிட்டு போய் காட்டு பாட்றாங்க குத்துறாங்க பொம்பளையும் முகரையும் பாரு. ஏய் லூசாமனே என்னடா பாபு? ஏய் இங்க பார், நீ பாட பாட சாமியா இருக்கு இப்படி இருந்தது இப்படி கிளம்பிக்கிறது வேணா ராதா. நீ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிளப்பி விடுறீங்க கோபத்தை. எனக்கு அப்புறம் வந்துச்சு தாங்க முடியாது. புறப்பட முதல்ல நிலக்காயுது சாமிக்கு நல்ல நேரம் சாமிக்கு கொலா பாயுது தங்கச்சி தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் தாரம் தீட்டிட நீ பிறந்தாயே ஓ தேன் சுமந்த ரோஜா வெண்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு தாரங்கள் மண் தொட்டுதான் என்று செவ்வானம் போலாச்சு விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே விண் சொர்க்கமே பொய் அப்பா மெல்றா இருப்பா. விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ கண்டு சூடிய பூச்சரமானவில் தானோ ஓ வசந்தராஜா. அந்த ரோஜா ஆராதனை நேரம் ஆலாபனை ராகம் அலைப்பாயுதே தேகம் அனலாகுதே மோகம் விண்மேகமே வா வா இதழிலை தூவு விண்மேகமே வா வா இதழிலை தூவு மன்மத கோவிலில் பாலடி ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் சூடிய பூச்சரம் வானவில் தானோ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா அதனால கூட கொஞ்சம் நீ கலரா கடைசி வரைக்கும் என் சித்தப்பா இருந்துச்சு வேடிக்கை வைக்கிற போல போச்சு. அவர் என்ன பார்க்குறானா மேக்கப்போட 2 ஒரு வயசா இருக்கும் போல. தங்கையே நாம் எடுத்திருக்கு நாரத மகர்ஷி பிரம்மச்சாரி வந்திருக்கிறார். பாத்தியாடி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலையா? சரி கேட்டேன். வாங்க சாமி. சுவாமி அழைத்து வாருங்கள், வரவேற்பு கொடுக்க. மங்களம் உண்டாகட்டும். வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை ரொம்ப நல்வரவாக வேண்டும். அண்ணா தோழி ஏற்கனவே நேரமாயிடுச்சு. தயவு செய்து 2 பேர் உங்க வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சாமியை கும்பிட்டு போ, கிளம்புங்க. சாமி கும்பிடுறோம் தான். ரொம்ப தொங்கு. ஏழிசை கானம் இசைப்பவரே